அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பரக்கத்து பொருந்திய இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய செய்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ரமதானுடைய மாதத்திலே வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நோன்பாளி அவர் இஃப்தாருடைய நேரத்திலே செய்கிற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், மூன்று நபர்கள் அவருடைய துஆக்கள் மறுக்கப்படாது. அதிலே முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியுடைய துஆ மறுக்கப்படாது. ஆனால் இன்றைக்கு நம்மவர்களிலே பலர் இஃப்தாருடைய நேரத்தை வீணானதாக கழித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது இஃப்தாருக்கான தயாரிப்புகளை செய்வதிலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். இஃப்தாருக்கான தயாரிப்புகளை முன்னதாகவே செய்து வைத்துவிட்டு குறைந்தது 5 நிமிடமாவது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை கேட்காவிட்டாலும் கூட, இன்றைக்கு நான் நோட்ட நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், என்னுடைய நோன்பில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறையின் காரணமாக நன்மையை குறைத்து விடாமல் அந்த குறைகளை மன்னித்து மறைத்து எனக்கான நன்மையை நிரப்பமாக வழங்குவாயாக என்று நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்வதற்காகவாவது நாம் அந்த நேரத்திலே துஆ செய்ய வேண்டும். எனவே அந்த நேரத்தை வீணாக கழித்து விடாமல் அதிகமாக அந்த நேரத்தில் துஆ செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.